பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு கிருபை ப்ராஃபட்டிக் வாய்ஸ் செய்திகள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதம் என்ன மாதம்? கிறிஸ்மஸ் மாதம். சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸ்டார்லாம் போட்டிங்களா? கிறிஸ்மஸில் ட்ரீலாம் வச்சிட்டிங்களா? சந்தோஷமாக இருக்குங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த மாதம் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. இன்றைக்கி விசேஷமான கிறிஸ்மஸ் செய்தியை நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். ஆர்வமாக குடும்பமாக சேர்ந்து கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்காக விசேஷமாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சேர்ந்து என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? அப்படியே கண்களை மூடி. பூவினரே பூரேப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரேப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூமகனே வருவான் மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூமகனே வருவான் மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. தந்தை பொதிந்த போர்வை அவ விந்தையாய் மறந்த வேலை. கந்தை பொதிந்த போர்வை அவ விந்தையாய் மறந்த வேலை. நிந்தை மனுடர் வாழ்வில் இனி எந்த நாளும் இல்லை. நிந்தை மனிதர் வாழ்வில் இனி எந்த நாளும் இல்லை. பூமகனே வருவான் மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூமகனே வருவான் மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. மெய்ப்பர் ராவில் மந்தை அதை மேய்க்கும் வேலை விந்தை. மெய்ப்பர் ராவில் மந்தை அதை மேய்க்கும் வேலை விந்தை. மேசியா வரவின் செய்தி அன்று மேய்த்து அறிததன்றோ. மேசியா வரவின் செய்தி அன்று மேய்த்து அறிந்ததென்றோ. பூமகனே இவர் வான் மகனே, பூவினும் வானிலும் மேலானவர். பூமகனே இவர் வான் மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிறப்பின் பண்டிகையில நாங்கள் இருக்கிறோம் சுவாமி, மாதத்தில் இருக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் தாமே கிருபையாக இருந்து வந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தி ஒவ்வொருத்தருக்கும் விசேஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாக இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்க போது நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்ற இந்த வசனத்தின் ஆதாரத்தில் தான் இந்த நாளில் நம்ம செய்தியை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரு பிறந்திருக்கிறாராம்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறாராம். ஸ்தோத்திரம். இரட்சகர்
பிறந்திருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றத இந்த நாள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாள் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். கிறிஸ்மஸோடைய ஆழமான செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நம்மளுக்கு இந்த நாளில் செய்தியாக இருக்க போகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இரட்சகர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார். மறுபடியுமாக மத்தேயு 1:21 நீங்க வாசிச்சீங்கன்னா, எதுக்காக இரட்சகர் பிறந்தார், எதுக்காக இயேசு பிறந்தார், என்ன காரணத்துக்காக நம்மளை ரட்சிக்க கர்த்தர் வந்தாருன்னு பார்த்தா, எதுல இருந்து ரட்சிக்க வந்தாருன்னு பார்த்தா, பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா. பாவங்களை நீக்குவதற்காக இரட்சகர் பிறந்தார் என்றத தெளிவா நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். இந்த இரட்சகருடைய பிறப்பை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமா நிறைய கொண்டாட்டங்கள், பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நம்ம செய்யறோம். நம்ம பிள்ளைகளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். இந்த உலகத்துல நிறைய பர்த்டேஸ் நம்ம கொண்டாடுறத நம்ம பார்த்துருக்கிறோம். பெரிய பெரிய அதிகாரிகளுடைய பிறப்பை நம்ம கொண்டாடுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதே போல் அரசியல்வாதிகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. பெரிய பெரிய கட் அவுட்டை வச்சு அங்கே இங்கே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி கொண்டாடுறதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல் பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. பணக்காரர்களுடைய கொண்டாட்டத்தை பிறந்த நாளை கொண்டாடுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கிறிஸ்மஸ் அப்படிப்பட்ட கொண்டாட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க, அவங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அதனால கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிடையாது, ஒரு கொண்டாட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, நம்ம பாவத்துல நம்ம மரித்திருக்க வேண்டிய நம்மளை ரட்சிப்பதற்காக பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற இரட்சகர் பிறந்தபடியினால அந்த இரட்சகருக்காக நன்றி சொல்ற விதமாக கொண்டாடுவது தான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சாண்டா கிளாஸையோ இல்லை உலக பிரகாரமான வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீவியோ இல்லை ஒரு குடியில மட்டும் வச்சுட்டு அந்த தினத்தில் எல்லாம் யோசித்து பாருங்கள், நல்லா புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு, புது ட்ரெஸ் வாங்குற தப்புன்னு சொல்ல வரல, புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அப்படியே வந்து பேருக்கு நமக்கு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே திருப்பி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறது, ரெஸ்ட் எடுப்பது, அப்புறம் திருப்பி சாயந்தரம் எழுந்திரிச்சு பிள்ளைகளோட அங்கே வெளில போயிட்டு அப்படியே கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சுன்றத கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கொண்டாட்டம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிடையாது. நம்மளுக்காக, நம்மளோட பாவத்தை நீக்குவதற்காக பிறந்த இயேசுவுடைய பிறப்ப, இரட்சகராகிய தேவன் பரலோகத்தில் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டார் என்ற அந்த காரியத்தை நம்ம நன்றியோடு நம்ம கொண்டாடணும். அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அந்த உணர்வுகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் கூட சில ஜனங்கள் சொல்றது கிடையாது, எக்ஸ்மஸ்ன்னு சொல்றாங்க. கிறிஸ்மஸ்ன்றது ஒரு டிசம்பர் மாதத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுகிறது போல கொண்டாடுறாங்க. ஆனால் இயேசு இல்லாமல் கொண்டாடுறாங்க. ஹல்லேலூயா. அதை நம்ம செய்யக்கூடாது. இயேசு இல்லாமல் கொண்டாடுவது ஒரு பிறப்பின் பண்டிகையே கிடையாது, ஒரு கிறிஸ்மஸே கிடையாது. அவங்க சொல்றது போல அது எக்ஸ்மஸ். நம்ம எக்ஸ்மஸை கொண்டாடக்கூடாது, நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடணும். ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகர் பிறந்தாருன்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த இரட்சகரோட பிறப்பை நம்ம நன்றியோட, சந்தோஷத்தோட, ஆரவாரத்தோட, நான் வாழ்க்கையில மறிக்க வேண்டிய காரியங்கள், என் பாவத்தினால நான் நரகத்துக்கு போக வேண்டிய காரியங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த நரகத்தை தடுத்து நிறுத்தி எனக்காக பரலோகம் இயேசுவானவரை அனுப்பிச்சு அதன் மூலியமாக அவருடைய மரணத்து நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புனால நான் நரகத்துக்கு போகாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ற ஒரு நிச்சயத்தை நம்ம கொண்டாடுகிறது தான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மனசுல பாரப்படுத்தினார். ஒரு மரண தண்டனை கைதி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அடுத்த நாள் அவனுக்கு தூக்கில் போட்டு அவன் மறிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அந்த முந்தின நாள் அவனோட வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியா இருக்கும் யோசித்து பாருங்க. ஏதோ தெரியாமல் அறியாமல் ஒரு தப்பு செஞ்சனால வேறு வழி இல்லாமல் அந்த தண்டனையை அவன் சகிச்சு தான் அவனு கடந்து போய் தான் அவனை ஒரு வழியே கிடையாது, மீண்டு வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்ற சூழ்நிலை காணப்படும் போது அந்த இரவு முழுதுமாக நாளைக்கு நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு பயமாக இருக்கும், எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அவன் குடும்பத்தை குறித்து, அவன் வாழ்க்கையில் நடந்த நிறைய காரியங்கள், சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் ஞாபகம் வரும். ஐயோ, நம்ம இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்புலேருந்து நம்ம மீட்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையே, எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, நல்ல ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக இந்த சின்ன தவறுனால
இந்த தப்பு பண்ணதுனால நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வந்து நாளைக்கு நம்ம மறிக்க போகிறோமேன்னு சொல்லி எவ்வளோ ஒரு கவலையில் இருப்பான்னு யோசித்து பாருங்களேன். அந்த அதிகாரிகள்லாம் வருவாங்க, அவனை கூப்பிட்டு போவாங்க, அவனை குளிக்க வைப்பாங்க, அவனை ட்ரெஸ் பண்ணுவாங்க, அப்படியே கூப்பிட்டு போவாங்க. அந்த தூக்கு மேடையை தூரத்துலேருந்து அவனை பார்க்குற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த தூக்கு கயிறு தொங்குறத அவன் பார்ப்பான். அதில் தான் அவன் சாவ போகிறான், அவனோட முடிவு அதில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் பார்ப்பான் இல்லையா. அப்படியே பக்கத்தில் கொண்டு போவாங்க, அந்த படியை ஏறி கூட்டு போவாங்க, கையை கயிற்றுனால கட்டுவாங்க பின்னாடி, அப்படியே முகத்தை மூடுவதற்கு ஒரு கருப்பு துணியை போடுவாங்க, அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அந்த பக்கம் ஒரு லீவர் இழுக்கிறதுக்கு ஒரு நபர் நிற்பாங்க. எப்போ நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அந்த லீவரை பிடிச்சி இழுக்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம் திறக்கும். தூக்கில் போடப்பட்ட மனுஷன் அப்படியே தொங்கும் போது அவனோட உயிர் பிரியும். பயங்கரமான வலி. அப்படிப்பட்ட வலிக்குள்ள அவன் கடந்து போகணுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். யோசித்து பாருங்களேன். அந்த தருவாயில் அவன் சாக போகிற நேரத்தில் முகத்தில் முகமுடி, கை வந்து கட்டப்பட்டிருக்குது. நேரம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட நேரம் வந்துருச்சு, எப்பொழுது சொல்ல போறாங்கன்றதுக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் பாருங்களேன், ஒரு செய்தி வருது, நிப்பாட்டுங்க, தூக்கில் இட வேணாம், அவன் தூக்கு ரத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமா அவனை அங்கேருந்து இறக்கி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க நினச்சிக்கோங்களேன். அப்படி கொண்டு வரும்போது அப்படியே அவனுடைய முகமுடியை கழட்டுவாங்க, அப்படியே கட்டியிருந்த கயிறை கழட்டி விடுவாங்க. அவனுடைய யோசனை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எதுக்காக கழட்டுறாங்கன்னு கூட தெரியாது, எதுக்காக நம்மளை வந்து விடுவிக்கிறாங்க கூட தெரியாது. அப்போ சொல்லுவாங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்பான். இல்லை, உன்னுடைய தூக்கு ரத்தாயிருச்சு, இனிமே இந்த தண்டனைக்குள்ளே நீ கடந்து போக வேணாம், நீ விடுதலை ஆயிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கும். எதனாலங்க இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமா இருப்பான். அப்போ யோசித்து பாருங்களேன், ஒரு நபரை காமிச்சு இந்த நபர்னால தான் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த நபர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு நன்றி உணர்ச்சி உண்டாகுன்னு யோசித்து பாருங்களேன். அவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஓடி போய் காலில் விழுந்து, ஐயா நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஐயா, எதுக்கையா என்னை விடுவிச்சிங்க, எதுக்கையா இந்த தூக்கு எனக்கு ரத்தாச்சு, என்னையா செஞ்சேன் நான் உங்களுக்காக, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை செஞ்சுருக்கீங்களே, என் குடும்பத்தை திருப்பியுமாக பார்ப்பதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி இருக்கீங்களே, திருப்பியுமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி இருக்கீங்களேன்னு சொல்லி எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். யோசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார் பைபிள்ல. இதே போலதான் ஒரு மகள் ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு அழுது கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். கண்ணீர்னால அவங்க பாதத்தை கழுவுனதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னோட முடியினால அந்த கண்ணீரை பாதத்தை தொடச்சி விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க பேரு மரியாள், மக்தலேனா மரியாள். ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில நாட்களுக்கு முன்பதாக அவங்க மரிக்கிற தரிவால இருந்தாங்க. அவங்க ஒரு தப்பான வழியில போயிட்டு இருந்தாங்க, ஒரு வேசியா இருந்தாங்க. வேசியா இருந்தபடினாலே ஜனங்கள்லாம் கூட்டு வந்து இந்த அம்மா தப்பு பண்ணாங்க, இவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, பாவம் செய்யாதவங்க யார் இருக்கீங்களோ இங்கே அவங்க முதல் கல் எறியுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னம்மா யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்கய்யா, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ பாவம் பண்ணாதம்மா, ஒழுக்கமான வாழ்க்கையை நீ வாழுன்னு சொல்லி அன்னைக்கு கல்லறியிலிருந்து காப்பாத்தி அவர் உயிரை தப்புவித்த அந்த தேவனுடைய காலில் இன்னைக்கு மரியாள் வந்து அழுகையினால ஆண்டோடைய காலை கழுவுறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இந்த ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்ட, இந்த மரண தண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த மனுஷனும் யார் அந்த விடுவிச்சாங்களோ அது காரணமா இருந்த அந்த மனுஷனோட காலில் விழுந்து நன்றி சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. இதுதாங்க ரட்சிப்பு. எப்படி மரியாள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு, ஆண்டவரே நன்றி அப்பா, நீங்க எல்லாம் நான் அந்த மரிச்சு போயிருப்பேன் ஆண்டவரே, நீங்க எல்லாம் நான் விடுவிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க தான்ப்பா என்னோட ரட்சகர்னு சொல்லி அவங்க அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையிலும் நம்ம செய்த தவறுகள் நிமித்தமாக, நம்ம செய்த பாவத்து நிமித்தமாக, தலைமுறையாக கடந்து வந்த பாவத்து நிமித்தமாக ஒவ்வொருத்தருக்கும் நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகர் பிறந்தாருங்க. ஹல்லேலூயா. அந்த இரட்சகருடைய பிறப்பு தான் கிறிஸ்துவாகி இயேசுடைய பிறந்த நாள். அதுதான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக, எனக்காக, நம்மளோட பாவங்களுக்காக நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை விடுவித்து காத்த தேவனுடைய
பிறப்பின் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. சாதாரணமா மேலோட்டமா கொண்டாடிடாதீங்க, நன்றியோட கொண்டாடுங்க. ஆண்டவரே, என்னைய காப்பாத்துறதுக்காக நீங்க வந்தீங்களா ஆண்டவரே, என்னை ரட்சிப்பதுக்காக வந்தீங்களா ஆண்டவரே, அந்த மரியாதை கிட்ட இருந்த அதே உணர்வு எனக்கு இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் மாதம் சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்கிற மாதமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் உணர்வு உள்ள கிறிஸ்துமஸாக, நன்றி உள்ள கிறிஸ்துமஸாக கொண்டாடணும்னு சொல்லி கர்த்தர் ஆசைப்படுறார். இந்த நாள் ஒரு விசேஷமான செய்தியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்ம கதை கேட்டது போல அந்த மரண தண்டனை கைதி, அதே போல் மரியாளுடைய கதையை கேட்டோம் இல்லையா, அதே போல கர்த்தர் நம்மளுக்காக விசேஷமாக ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாள் முதற்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் தேதியிலிருந்து, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நம்மளுக்கு கொடுக்குறத நான் பார்க்கிறேன். செய்தியை கவனமாக கேளுங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த விடுதலை நம்ம அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு கிஃப்டாக, ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்டாக, நன்கொடையாக கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆர்வமாக கேட்போமா, வாசிப்போமா? ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த முதல் பகுதி, பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னோட மகனை கொண்டு போய் ஒரு ஆல்டரை உண்டாக்கி, பலிபீடத்தை உண்டாக்கி, அதில் எல்லா காரியத்தையும் வச்சு தான் பிள்ளைய அதே போல் கையை கட்டி தூக்கி மேலே பலியாக வச்சு கொல்ல போகிற சூழ்நிலை, பலியிடுகிற சூழ்நிலையாக கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். கத்தியை கூட ஓங்கிடுறாரு. அந்த நேரத்தில் வருகிற வார்த்தை தான், சத்தம் தான், பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த மாதம் முதற்கொண்டு இந்த செய்தியை கேட்கிற நேரத்திலிருந்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்க மேல எந்த பிசாசின் கைகளும் போடுவதற்கு கர்த்தர் இனிமேலும் அனுமதிக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் கையை எடுக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. இதான் அந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற கிறிஸ்துமஸ் செய்தி. ஹல்லேலூயா. சந்தோஷப்படுத்த போகிறார், உற்சாகப்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில வறுமை உங்க மேல இருக்குதா, கர்த்தர் எடுக்க சொல்ல போகிறார் கையை. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் துக்கமான காரியங்கள், என்னென்னமான அழுகையின் காரியங்கள் இருக்குதா, சோர்வின் காரியங்கள் இருக்குதா, பலவீனங்கள் உண்டாகுதா, நோய்கள் உண்டாகுதா, பிரச்சனைகள் உண்டாகுதா, குழப்பம் உண்டாகுதா, பிசாசுடைய கரத்தை எடுக்க சொல்லுகிற நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதான் யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் எடுக்க சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் பிசாசன பிடிய கர்த்தர் வெட்டி போடுவார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் மாதம் அப்படிப்பட்ட விடுதலையின் மாதத்தை கர்த்தர் சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில இரட்சகர் பிறந்து விட்டாருங்க. ஸ்தோத்திரம். இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா கட்டுகள் இருந்தும், இதனால் வரைக்கும் பிசாசானம் போட்டிருந்த எல்லா நுகத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குற மாதமாக, நேரமாக கர்த்தர் பார்ப்பதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விசேஷ நற்செய்தி. ஹல்லேலூயா. பிறப்பு நேரத்தில் பரலோகம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் கடந்து வந்து உங்களுக்காக ஒரு பெரிய நற்செய்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னது போல நம்ம வாழ்க்கையில நற்செய்தியே இந்த நற்செய்தி தாங்க. இரட்சகர், நம்ம வாழ்க்கையில இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் கடந்து வந்திருக்குது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:20 வாசிப்பது போல வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற தேவன் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில கட்டுகளா இருந்த சூழ்நிலைகள், உபத்திரவம் அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கட்ட அறுக்கிற வார்த்தை, பிள்ளையாண்டான் மேல கையை போடாத. ஸ்தோத்திரம். ஜானி மேல உன் கையை போடாதேன்னு சொல்லுகிற நேரம் வந்துருச்சு. உங்க பேரை சொல்லுங்களேன், உங்க பேரை சொல்லி இந்த வசனம் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினார் ராஜு மேல கையை போடாதே, சுரேஷ் மேல கையை போடாதே, ஜானகி மேல கையை போடாதே, மஞ்சு மேல கையை போடாதேன்னு சொல்லுகிற நேரம் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய நற்செய்தி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கும் போது ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். முதல் காரியம் எனக்கு யோசித்து பார்த்தேன். ஒரு விதவை தாயை குறித்து எந்த இடத்துல வாசிக்கிறோம்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த அம்மா ஓடி போய் எலிஷா கிட்ட சொல்கிறாங்க, ஐயா என்னோட கணவன் இறந்து போயிட்டாங்க ஐயா. இறந்து போனதுக்கப்புறம் கடன் பிரச்சனைனால
என் பிள்ளைக்கு 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவங்க கூட்டு போவதற்காக, அடிமையாக கூட்டு போவதற்காக வந்திருக்காங்கய்யா, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை எலிஷா மூலியமாக உண்டாகி, உன் கையில் என்னமா இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெயை பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் பாத்திரத்தை நீங்கள் வாங்கி அந்த சின்ன எண்ணெயை, கொஞ்சமாக இருக்கிற அந்த எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி எலிஷா வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அவங்க ஊற்ற தொடங்குறாங்க, ஊற்றுறாங்க 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 வாங்கிட்டு வந்த எல்லா பாத்திரமும் நிரம்பினதை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்போ பாத்திரம் முடிஞ்சிருச்சோ அப்போ அந்த எண்ணெய் நின்றுச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதை விற்று உங்கள் கடனை அடைச்சிருங்கன்னு சொல்லி ஊழியக்காரன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை வந்ததாக நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளையாண்டான்கள் மேலே உன் கையை போடாத. ஹல்லேலூயா. கடன் கொடுத்தவங்க மேலே கர்த்தர் ஒரு வார்த்தை, கடிந்து கொள்கிற ஒரு வார்த்தையை பேசுறதாக நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளைகள் மேலே, என் பிள்ளைகள் மேலே நீ கையை போடாத, அந்த கடனை அடைச்சு அந்த பிள்ளைகளை கொண்டு போவதை கர்த்தர் தடுத்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதே போல் 2வது ஒரு காரியமாக யோசித்து பார்த்தேன். லாசரு மரித்து போயிட்டாரு. மரித்து 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 நாள் ஆயிடுச்சு. உடம்பு சரீரமெல்லாம் அழுகி போகிற நிலைக்கு போயிடுச்சு. ஆனாலும் பாருங்களேன், ஆண்டவர் போறாரு. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க எப்பொழுதுமே, டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டாக்டர் மரிக்கிற தருவாயில் செத்து கொண்டிருக்கிற என்னுடைய சொந்தத்தை நீங்கள் மீட்டு கொடுத்தீங்களே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா என்னோட அப்பாவோ என்னோட அம்மாவோ மரிச்சு போயிருப்பாங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், மரித்து போன ஒரு சகோதரனை கர்த்தர் உயிர்ப்பித்ததாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேன், மரித்திருந்து அந்த லாசரு கிட்ட கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிருக்கும். லாசரு மேலே நீ கையை போடாதே மரத்தின் ஆவியே, திருப்பியுமாக லாசருவே வெளியவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே. மரணத்தின் ஆவிகள் மேலே கர்த்தருடைய வார்த்தை வரும்போது மரணம் கையை எடுத்துதாங்க ஆகணும். ஹல்லேலூயா. மரணத்தின் கையையே கர்த்தர் எடுக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சாதாரண காரியங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத. உங்கள் வாழ்க்கை மேலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருவதை நான் பார்க்கிறேன். அதே போல் 3வது காரியம் யோசித்து பார்க்கும்போது, அந்த கூனியாக இருந்த அந்த ஸ்திரீயை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அந்த அம்மா 18 ஆண்டுகளாக கூனியாக இருந்துச்சு. பாவம், வெளிச்சத்தை பார்த்ததே இல்லை, நிமிர்ந்ததே இல்லை. ஆனால் அந்த தாயாருக்கு அது பழகி போயிருக்கும். ஐயோ, இப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழணும் போல. சில செய்திகளுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன் அந்த அம்மாவை பற்றி. அந்த அம்மாவுக்கு தான் சொந்த பேரை கூட மறந்து போயிருக்கும். கூனி 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 கூப்பிட்டுருப்பாங்க. உன் பேர் என்னம்மா? என் பேர் கூனின்னு சொல்லியிருக்கும். ஏன்னா சொந்த பேர் கூட அவங்களுக்கு மறந்து போயிருக்கு. ஏன்னா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 18 வருஷத்தின் சிறையிருப்பு. ஆனால் அன்னைக்கு பாருங்களேன், கர்த்தர் கடந்து போய் கர்த்தருடைய கரம் அந்த அம்மா மேலே பட்டுச்சான். ஸ்தோத்திரம். இயேசுடைய கரம் அந்த அம்மா மேலே பட்டுச்சான். இரட்சகரோட கரம் அந்த அம்மா மேலே பட்டுச்சான். ஆண்டோட கரம் பட்ட மாத்திரத்திலே பிசாசோட கரம் விலகிருச்சு. ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கர்த்தர் கடிந்து கொண்டு பலவீனப்படுத்துகிற ஆவியோட கரத்தை எடுக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டது நிமித்தமாக அவங்க சொஸ்தமானாங்க. இவ்வளவு நாள் கூனியா இருந்தவங்க நிமிர்ந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு சந்தோஷம். இதாங்க ரட்சிப்பு. இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்குற தேவனுடைய பிறப்பின் பண்டிகைங்க. சாதாரணமாக கொண்டாடலாமா? உலக பிரகாரமான மனுஷர்களை நம்ம கொண்டாடுவது போல, அவங்க பிறந்தநாளை கொண்டாடுவது போல இயேசுவோடைய பிறந்தநாளை கொண்டாடலாமா? கூடவே கூடாதுங்க. உங்களோட ரட்சிப்பும் என்னோட ரட்சிப்பும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். ரட்சிக்க வந்த தேவனுடைய பிறந்தநாளை சந்தோஷமாக நன்றியுடன் குடும்பமாக நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி கர்த்தர் ஆசைப்படுறாரு. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? நிச்சயமாக யார் யாருக்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அவங்ககிட்டலாம் போய் சொல்லுங்க. ரட்சகர் பிறந்திருக்காருங்க, இயேசு பிறந்திருக்காருங்க. மேரி கிறிஸ்மஸ். உங்களுக்காக எனக்காக இயேசுவின் ரட்சகர் நம்மளுக்காக பிறந்திருக்காருங்க. சந்தோஷமா இருங்க. இனிமே உங்க மேல எந்த பிசாசோட கையும் நிற்க முடியாது, கையை எடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு அழகான செய்தியை, நற்செய்தியை சொல்லுவதுதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி சந்தோஷமா தைரியமா சொல்லுங்க. காட் பிளெஸ் யூ. அப்படியே கண்களை மூடி ஒரு ஆராதனை பாடலை பாடி ஜீசஸ். ஓ இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்க மத்தியில் நீங்க வாசம் செய்வதற்காக அப்பாக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. ஆண்டவரே, இரட்சகர் என்னும் இயேசு ஆண்டவரே எங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி, அதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக நீ பிறந்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை ரட்சிப்பதற்காக நீங்க பிறந்ததுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தின் நிச்சயத்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வதற்கு நரகத்திலிருந்து ரட்சித்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மோட நித்தியமாக வாழுவது, பரலோகத்துல வாழுவதற்கு கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. Thank you so much Jesus. Thank you so much Jesus. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த பண்டிகை நாட்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்க, அவங்க மேல போடப்பட்ட கரம் எல்லாம் விலகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே நேரம் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருத்தரும் விடுதலை அனுபவிக்க, பரிபூர்ண விடுதலை அனுபவிக்க, முழு ரட்சிப்பை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Merry Christmas once again. God bless you. Jesus bless you.